கிரானைட் முறைகேடு தொடர்பாக மேலும் 8 வாரத்திற்கு விசாரணையை நீட்டிக்க சகாயம் குழுவிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி IAS அதிகாரி சகாயம் தலைமையிலான குழு கிரானைட் முறைகேடு தொடர்பாக விசாரணை நடத்தி வருகிறது. முதல் கட்டமாக மதுரையில் நடந்த கிரானைட் முறைகேடு தொடர்பாக விசாரணை நடத்தும்படியும் பின்னர் படிப்படியாக தமிழகம் முழுவதும் விசாரணை விரிவுபடுத்தப்படும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து டிசம்பர் 3ஆம் தேதி முதல் கட்ட விசாரணையையும் டிசம்பர் 15ஆம் தேதி 2ஆம் கட்ட விசாரணையையும் முடித்த சகாயம் குழு கடந்த வாரம் கிரானைட் குவாரிகளில் நேரடி கள ஆய்வில் ஈடுபட்டது. இந்நிலையில் தொடர்ந்து விசாரணை நடத்த வேண்டும் என்பதால் கூடுதல் கால அவகாசம் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் சகாயம் மனு தாக்கல் செய்தார். இம்மனு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் தலைமையிலான முதல் அமர்வு முன் திங்களன்று விசாரணைக்கு வந்தது. மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் மேலும் 8 வார கால அவகாசம் அளித்து உத்தரவிட்டனர். இதன் மூலம் மார்ச் 12ஆம் தேதி வரை சகாயம் குழுவினரின் விசாரணை மற்றும் ஆய்வு தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.